பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது? அதுலேயும் அவங்க கடை போர்டோட வாசகத்திலேயே நம்மளை சாப்பிடணும்னு தோண வைக்கிறாங்க. ஆமாங்க, எம்பிஏ பட்டதாரியான வனிதா நடத்துகிற நோ ஃபார்ம் ஆயில், நோ அஜினமோட்டோ, நோ எசன்ஸுங்கிற சிஸ்டர் பிரியாணி கடைக்கு தாங்க நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். அதாவது தோல்வி அடைஞ்சாலும் 1000 தடவை தோல்வி அடைஞ்சாலும் நம்ம போயிட்டே இருந்தாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் என்னுடைய நம்பிக்கை. ரொம்ப ஹாப்பி. நாங்கள் அதாவது நான் பிஸ்னஸ் பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நாங்கள் வளரலாம் வளருவோம். இப்போதைக்கு நாங்கள் யாரை நாங்கள் வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சோமோ, கிட்ஸுக்காக நாங்கள் யாருக்காக ஆரம்பிச்சோமோ அவங்களுக்கு ரீச் ஆச்சு. அதுவரையும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் வந்து வனிதா. ஹோம்மேட் சிஎல்சி ஒர்க் ரோட்டில் வந்து சிஸ்டர் பிரியாணி சென்டர் வச்சுருக்கோம். ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி. எங்கள் ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா, நோ அஜினமோட்டோ, நோ பாம் ஆயில், நோ எசன்ஸ், நோ கேசரி பவுடர், இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி எங்களுடைய ஷாப்பில் வந்து ஸ்பெஷல். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்காகவே வந்து தயாரிக்கப்பட்ட உணவு. நாங்கள் ஏன் சொல்லணுனாக்கா, மற்ற கடையெல்லாம் போனால் அஜினமோட்டோ, எசன்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க, நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குழந்தைங்களால விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து காரம் அந்த மாதிரிலாம் இருக்கும், சட்டிலாக தான் இருக்கும். மசாலா ஹெவி மசாலா அந்த மாதிரிலாம் போட்டுலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். எல்லா குழந்தைங்கள வந்து 80 வயசானவங்க கூட சாப்பிட்லாம் நம்ம ஃபுட்டு. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம வீட்டில் செஞ்சால் அம்மா வந்து ஒரு தங்கச்சி ஒரு அக்கா செஞ்சால் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃபுட்டு. அதனால் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வந்து வந்துட்டுருக்காங்க. அது வந்து நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கேன். எம்காம் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எனக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. கல்யாணம் ஆகி மேரேஜ் 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு 10 மந்த் தான் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் எங்களுக்கு கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆரம்பித்தோம் 2 மாதம் ரன் பண்ணிட்டு இருந்தோம், விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எங்களுக்கும் வந்து நிறைய சுச்சுவேஷன்லாம் வந்தது. என்னடா அது, நம்ம இந்த ஃபீல்டு நம்ம எடுத்துருக்கோம், எதுவுமே அதாவது இந்த ஃபீல்டை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு 2 கிலோ வீட்டை செஞ்சு பார்த்தோம். ஃபஸ்ட்டு 1 kg செஞ்சு பார்த்தோம், அப்புறம் 2 கிலோ செஞ்சு பார்த்தோம். ஒரு 2 கிலோவில் ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இது. எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நாங்களும் இல்லை இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் விலைவாசி ஏறுது இறங்குது, நிறைய மாற்றங்கள் நிறைய இருந்தது. அதாவது ஏறதே தவிர எதுவுமே வந்து இறங்கவே இல்லை, எல்லாமே வந்து ஏறிட்டே இருக்குது. அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறது என்ன எதுவுமே தெரியாமல் நம்ம திடீர்னு தெரியாமல் நம்ம குதிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நிறைய வந்து நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஆனால் நான் வந்து பேக் வாங்கக்கூடாது. நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம், நம்ம பேக் வாங்கக்கூடாது, பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 80 rupees வந்து சேல்ஸ் பண்ணேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய வீடியோஸ் பார்த்து வந்து 125 தானே இருக்குது பிரியாணி அப்படி சொல்லுவோம். அப்போ வந்து எங்களுக்கு எதுவுமே அது ஒரு பிஸ்னஸ் வந்து எதுவுமே தெரியாமல் வந்து நாங்கள் இறங்கினால வந்து ஃபஸ்ட்டு 80 rupees ஆரம்பித்தோம். எது நம்ம போட்ட காசு நம்ம எடுத்தால் தான் வந்து மறுநாள் வந்து நம்ம போட வந்து பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க முடியும். எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்தை நாங்கள் குதிச்சிட்டோம். அதனால் நாங்கள் போடணும். அப்போனா அதுக்கான ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. நம்ம தான் வந்து இப்போ வந்து நாங்கள் 140க்கு நாங்கள் வைக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா. ப்ரைஸ்லாம் அதிகமாகலாம் இல்லை, விலைவாசி ஏறினதுனால தான் வந்து எங்களால் வந்து இப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த பிஸ்னஸ் எங்களுக்கு வந்து 5000 நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாக்கா, இந்த 5000 நாங்கள் வந்து எடுத்தால் தான் 5000 ப்ளஸ் எங்களுக்கு சேலரி, நாங்கள் எங்களோட ஒர்க்கர்ஸ் சேலரி எடுத்தால் தான் வந்து நாங்கள் மறுநாள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். அதனால வந்து இந்த ப்ரைஸ் நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ இந்த நாங்கள் ரன் பண்ணவே முடியல, நாங்கள் 2 மாதம் ஆரம்பித்தோம், 3 மாதம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டோம், பரவாயில்ல நீங்கள் இந்த அளவுக்கு வில்லிங்காக பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப் அண்ட்ஸ் டவுன்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 kg ஆரம்பித்து ஒரு 10 kg போச்சு, 15 kg 20 kg போச்சு. இப்போ வந்து 15, 10 நம்ம போயிட்டுருக்கு. பிஸ்னஸ்னால் அப் அண்ட்ஸ் டவுன்ஸ் எல்லாமே வந்துருந்தாக்கா. ஆனால் எதனா பார்க்கலாம், நம்ம திரும்பி பேக் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். திரும்பி நாங்கள் நல்லபடியாக பீக்கி திரும்பி போகும் நம்புகிறோம். என் பேர் அபிலாஷ். நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரேன். தினேஷ் நான் வந்து எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ ஒரு 6 months பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து வரேன். ரெகுலர் இல்லை, பட் ஆனால் மந்த்ஸ் வந்து சாப்பிடுவேன். சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. வீட்டை செய்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு எப்போவுமே. இங்கே சாப்பிட்டா வந்து வீட்டை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும், பெருசாக இது டிஃப்ரென்ஸாக இருக்காது எனக்கு. எப்போவுமே வீட்டை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். பிரியாணி வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் பிடிக்கும், எங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னா கிட்ஸுக்காக தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோமே இந்த பிரியாணி ஷாப்புன்னு. எங்கள் கிட்ஸு நாங்கள் எங்கேயுமே வாங்கி தர மாட்டோம் பிரியாணி. காரமாக இருக்குமா, வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏன் குழந்தைங்களாக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயமே. ஆனால் நாங்கள் பெரியவங்களுக்கு ரீச் ஆச்சோ இல்லையோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரீச் ஆச்சு. குட்டீஸ் கேட்குறாங்க, இந்த கடையில் போய் சாப்பிட்லாம், அவங்க கடையில் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு குட்டீஸ் சொல்லி வந்து பேரண்ட்ஸ் வந்து வாங்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் குட்டீஸ் சொல்லி இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. ரொம்ப ஹாப்பி. நாங்கள் அதாவது நான் பிஸ்னஸ் பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நாங்கள் வளரலாம், ஆனால் வளருவோம். இப்போதைக்கு நாங்கள் யாரை நாங்கள் வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சோமோ, கிட்ஸுக்காக நாங்கள் யாருக்காக ஆரம்பிச்சோமோ அவங்களுக்கு ரீச் ஆச்சு. அதுவரையும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. 140க்கு வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது, 140க்கு வந்து சிக்கன் 65 பிரியாணி இருக்குது, 90க்கு வந்து
கோட்டர் பிரியாணி இருக்குது. 105க்கு வந்து கோட்டர் பிரியாணி வித் எக்கோடு வரும். 30 rupees 65 இருக்குது. 15 rupees 50 rupees 15 15 வந்து பிரெட்டில் 50 கிராம் இருக்குது. 30 rupeesக்கு வந்து 100 grams இருக்குது. நம்ம ஃபுட்டு வந்து ஜொமேட்டோலையும் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க இது ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ்ஸு பிரியாணி பிஸ்னஸ் கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து பேக் வாங்காமல், அதாவது தோல்வி அடைஞ்சாலும் 1000 தடவை தோல்வி அடைஞ்சாலும் நம்ம போயிட்டே இருந்தாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தான் என்னுடைய நம்பிக்கை. 2 o'clock எழுந்திரிச்சுவோம். கட்டிங் கால் இருக்காங்க, குக்கிங் வந்து நாங்கள் தான் பண்ணுவோம். ஏன்னா கிட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அதனால் கட்டிங்கும் பண்ணி குக்கிங்கும் பண்ண முடியாது. கேஜ் இன்க்ரீஸ் நம்மளே லெவலையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. கட்டிங் கால் இருக்கா, குக்கிங் நம்ம பண்ணுற மாதிரி. பர்த்டே ஆர்டர்ஸ்லாம் வரும். ஒரு 50 members 60 80 members 100 வரையும் பண்ணிட்டு தான் இருக்கும். குரோம்பேட்டில் வந்து சிஎல்சி ஒர்க்ஸ் ரோடில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் 3rd கேட்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஷாப்ஸ் இருக்குது. இங்கே கூட எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய தங்கச்சி, எங்கள் அம்மா எல்லோரும் எங்கள் ஃபேமிலியே ஓவரால் ஹெல்ப் தான். வீட்டு சப்போர்ட் இல்லைனாக்கா இந்த அளவுக்கு நான் யாருமே வந்து வந்திருக்க முடியாது. எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணவே தான் வந்து இதுமாதிரி வந்திருக்கோம். எல்லாருமே கேட்குறாங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு. வீட்டு சப்போர்ட் இருக்கவே தான் இங்கே வெளியே வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.